அமைச்சர்களில் வந்து ஊழல்ல மாட்டிட்டே இருக்காங்க. இதை எப்படி சார் பாக்குறீங்க? சரியாக எடுத்தால் இது பல்லாயிரக்கணக்கான கோடிகளை தாண்டக்கூடிய மாபெரும் ஊழல். சாதாரண தொகையில் 30,000 கோடி நீங்கள் கற்பனை பண்ண முடியாது. ஒருத்தன் கையில் கொடுத்தீங்கன்னா 16 வயசுல என்ற கொடுத்தீங்கன்னா எண்ணி முடிக்கிற கூட செத்துருவான். அதனால தான் தமிழ்நாட்டினுடைய கடன் இன்றைக்கு 10 லட்சம் கோடியை தொட்டு கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு அரசு இது குறித்து நடவடிக்கை எடுத்திருக்கணுமா இல்லையா? கண்டிப்பா எடுத்திருக்கணும். இன்னைக்கு வரைக்கும் வாய் திறக்கல. இப்போ எங்க போறீங்க என்னன்னு கேட்டா எல்லாருமே திடீரென்று மக்கள் பணியை டெல்லியிலிருந்து ஆற்ற தொடங்கி விடுகிறார்கள். என்னுடைய கணிப்பு சரியாக இருந்தால் இன்னும் 1 மாத காலத்திற்குள்ளாக அவர் கைது செய்யப்படுவார். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். மெரிபா பன்னீர் சோடா. ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. சார் வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். ஆக்சுவலா வந்து ஈடி கிட்ட இருந்து தமிழக டிஜிபிக்கு ஒரு கடிதம் வருது. அந்த கடிதத்துல வந்து KN நேரு மற்றும் அவர்கள் சகோதரர் சார்ந்து 888 கோடி வந்து ஊழல் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒவ்வொரு போஸ்டிங் பண்றதுக்கும் 25 லட்சத்துல இருந்து 35 லட்சம் வரைக்கும் வாங்கியிருக்காங்க அப்படின்ற ஒரு 232 பக்கம் வந்து டாக்குமெண்ட்ஸை வந்து டிஜிபிக்கு வந்து அனுப்பிச்சிருக்காங்க இடி சைட்ல இருந்து. ஸோ இதே டைம்ல வந்து இது பெரிய அளவுல பேசப்பட்டிருக்கு. அடுத்தடுத்து அதாவது செந்தில் பாலாஜியா இருக்கட்டும், இப்போ KN நேருவா இருக்கட்டும், அடுத்தடுத்து அமைச்சர்களில் வந்து ஊழல்ல மாட்டிட்டே இருக்காங்க. இதை எப்படி சார் பாக்குறீங்க அதிமுக சார்பில் இருந்து? ஆமாங்க. இது வந்து இது ஏற்கனவே நம்ம குறிப்பிட்டு சொன்ன விஷயங்கள் தான். திரு KN நேரு அவர்களை பொறுத்த வரைக்கும் தமிழக அரசுக்கு இடி கொடுத்திருக்கிற கடிதம் கூட எப்படி அவங்க எடுக்கிறாங்கன்னா, நேரு அவர்களினுடைய சகோதரனுடைய நிறுவனத்தில் போய் ரைடுக்கு போகும்போது அங்கே இவங்க ரைடு பண்ண போனது வேற பிரச்சனை. ஆனால் அங்கே கிடைக்கிற டாக்குமெண்ட்ஸ்லேருந்து எடுத்து தான் இந்த மாதிரி நடந்திருக்குது அப்படிங்கிறத இப்போ ஆதாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்கிறார் என்று சொல்கிறாங்களா. அதையும் தாண்டி இன்றைக்கு தமிழ்நாடு காவல்துறை வந்து அதில் FIR பதிவு பண்ணவில்லை. அதனால் இன்றைக்கு FIR பதிவு பண்ண சொல்லி தமிழ்நாடு காவல்துறைக்கு உத்தரவிட வேண்டும் என்று சொல்லி இடி வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கலும் செஞ்சுருக்காங்க. இது நம்ம எதிர்பார்க்குற ஒன்று தாங்க. ஏற்கனவே அவரோட KN நேரு அவர்களுடைய தம்பி இதில் ரைடு நடந்தபோது திடீரென்று யாருக்கும் சொல்லாமல் டெல்லி போயிட்டு வந்தாங்க. செந்தில் பாலாஜி அப்படித்தான் இரவோடு இரவாக டெல்லி ஓடிட்டு வந்தார். அதே மாதிரி மரியாதைக்குரிய துரைமுருகன் அவர்கள் அவர் திடீர்னு டெல்லி போயிட்டு வந்தார். பெரியசாமி. ஆமாம், தொடர்ச்சியாக போகிறார்கள். அப்போ எங்கே போகிறீங்க என்னன்னு கேட்டால் எல்லாருமே திடீரென்று மக்கள் பணியை டெல்லியிலிருந்து ஆற்ற தொடங்கி விடுகிறார்கள். சீனியர் மினிஸ்டர்ஸ் என்று சொன்னாலே அவர்களுடைய ரேஞ்ச் எந்த அளவுக்கு இருக்கும் என்பதைத்தான் இப்போ இந்த டேட்டா நமக்கு காட்டுது. 888 கோடி என்று சொல்லுகிறார்கள். அது இன்னும் அதாவது இதுவரைக்கும் கிடைச்சிருக்கிற ஆதாரங்களின் அடிப்படையிலே எடுக்கப்படுவது. சரியாக எடுத்தால் இது பல்லாயிரக்கணக்கான கோடிகளை தாண்டக்கூடிய மாபெரும் ஊழல் என்பது வெளிப்படும். அதுவும் காலத்தால் நிரூபிக்கப்படும். எனவே எங்களுக்கு இதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. எங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம்தான். இதைத்தான் இவங்க பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியும். இப்போது ஆதாரங்களோடு சிக்கி இருக்கிறார்கள் என்பது நாங்கள் பார்ப்போம். இனி ஒரு நம்பிக்கை இருக்குது. இந்த மாதிரியான குற்றவாளிகள் கட்டாயம் தண்டிக்கப்படுவார்கள்ங்கிற நம்பிக்கை இருக்குது. இப்படி இருக்கும்போது வந்து KN நேரு அவர்கள் சொல்றாங்க, அதிமுக ஆட்சி காலத்துல என்ன நடந்துச்சோ நம்ம பணியிட தேர்வுகளுக்கு வந்து எந்த மாதிரி ஃபில் பண்ணுமோ அதே மாதிரி தான் திமுக அரசுலையும் நடந்திருக்கு. என் மேல வந்து அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்காக மட்டும்தான் அதை செய்யறாங்க. இதை நான் எப்படி ஹேண்டில் பண்றேன்னு பாத்துக்கிறேன் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் சொல்றாங்க. ஸோ அண்ணா பல்கலைக்கழகத்துல சரியான முறையில தான் தேர்வு நடத்தப்பட்டு ஆட்கள் எடுக்கப்பட்டதா அவங்க சொல்றாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? இல்லை, முறை வந்து ஒரே முறைன்னு அவர் சொல்றதுங்க. ஒரு ஸ்ட்ரக்சர் தான் வச்சிருக்கோம். TNPSC தேர்வு வைக்கிறதுனா TNPSC தேர்வு அதிமுக ஆட்சியிலையும் நடக்கும், திமுக ஆட்சியிலையும் நடக்கும். அது வரல பிரச்சனை வந்து எப்படி நீங்கள் தேர்வு நடத்தினீர்கள், எப்படி தேர்ந்தெடுத்தீர்கள் என்கிற கேள்வியே இங்கே இல்லை. நீங்கள் யாருக்கெல்லாம் பணியிட வாய்ப்பு கொடுத்திருக்கிறீர்களோ அவர்களிடம் இருந்தெல்லாம் இந்த அளவுக்கான தொகையை பெற்றிருக்கிறீர்கள், லஞ்சம் வாங்கி இருக்கிறீர்கள் என்பது குற்றச்சாட்டு. எனவே முறை அதே முறையில் தான் நாங்கள் செய்தோம் என்று பேசிக் கொண்டிருப்பதிலே பயனில்லை. இந்த லஞ்ச குற்றச்சாட்டை இவர் மறுக்க வேண்டும். அது தான் நிரபராதி என்று நிரூபிப்பேன் என்று நேரு சொல்லுகிறார். அவர் குற்றவாளி என்று நாங்கள் குற்றஞ்சாட்டுவதற்கு காரணம் அதில் பணம் கொடுத்தவர்கள் யாரெல்லாம் பணம் கொடுத்திருக்கிறார்களோ அவர்களே வெளியிலே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே அது குற்றம் நடந்திருப்பது என்பது இயல்பாக எல்லாருக்கும் தெரியும். சாதாரண பொதுமக்களுக்கு வேண்டுமானால் தெரியாமல் இருக்கலாம். ஏன்னா அவங்க நாள்தோறும் அதை பார்க்கிற வேலை அவங்க வேலை இல்லை. அவங்களுடைய வேலையை பார்த்துருப்பாங்க. ஆனால் அரசியலை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறவர்கள், பத்திரிகை துறையில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் மிக மிக தெளிவாக தெரியும் நடைபெற்றிருப்பது மிகப்பெரிய ஒரு மெகா ஊழல் என்பது தெரியும். அதனால அது நேரு அவர்கள் இப்படியான வசனங்களை பேசியெல்லாம் இந்த முறை தப்பிக்க முடியாது என்பது என் போன்றோரின் கணிப்பு. ஏன்னா தேர்தலுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5-6 மாசம் தான் இருக்கு. இந்த டைம்ல வந்து இடி ரைடு. ஸோ இடி ரைடு வந்து இப்போ நடக்கல, கடந்த ஏப்ரல் நடந்ததுக்கு இப்போ ஒரு அறிக்கை வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து பாஜக கிட்ட இருந்து அவங்கள வந்து கைக்குள்ள வச்சுக்கணும் அப்படின்றதுக்கான வேலைகளா கூட இருக்குமா? இல்லை, இது எப்போதாங்க கொடுக்கறது? இப்போ நீங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே ஒரு முதல் 6 மாதத்துலேயே கொடுத்தா இப்போ தான் ஆட்சிக்கு வந்தால் அதுக்குள்ளே எங்களுக்கு இடி ரைடு
அப்படின்னா வந்து எங்களை செயல்பட விடாமல் பண்ணுறீங்களான்னு கேட்பீங்க. ஒரு 1.5 வருஷம் கழிச்சு வந்தால் பார்லிமெண்ட் எலெக்ஷன் வந்துடும். பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்காக பண்ணுறீங்களான்னு கேட்பீங்க. மறுபடியும் ஒரு வருஷம் கழிச்சு போட்டால் இப்போ சட்டமன்ற தேர்தலுக்காக எப்போ தான் போடுறது? தேர்தல் 4 நாள் வந்துட்டே தான் இருக்குது. உள்ளாட்சி தேர்தல் வருது, பாராளுமன்ற தேர்தல் வருது, சட்டமன்ற தேர்தல் வருது, வந்துட்டே இருக்கும். நீங்கள் செய்திருப்பது ஊழல் என்பது இப்பொழுது அம்பலப்பட தொடங்கி இருக்கிறது. எனவே இதெல்லாம் வந்து தேவையில்லாமல் போகிற போக்கில் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி தப்பிக்கிற வேலை தான். இதுக்கு முன்னாடி செந்தில் பாலாஜி அவர்களும் போக்குவரத்து துறையில இந்த மாதிரி ஊழல் பண்ணதுக்காக சிறைக்கு போயிருந்தாரு. பதவி பறிக்கப்பட்டிருக்கு. இதே மாதிரி KN நேருக்கும் இந்த நிலைமை நீடிக்குமா? நிச்சயமா நீடிக்குங்க. KN நேருக்கு வந்து ஏற்கனவே இருக்கிற வழக்குகள்லேயே அந்த பிரச்சனை இருந்தது. இப்போ புதிதாக ED கொடுத்துருக்கு இந்த வழக்கு மட்டுமல்ல, அவர் மேலே ஏற்கனவே இருக்கிற வழக்கு, அவர் தம்பி அவரை வச்சு பினாமிகளாக இவர்கள் வைத்து இவர்கள் செய்திருந்த பண பரிவர்த்தனைகளை இவர்களுக்கு இருக்கிற பிரச்சனை, இவை எல்லாமே அவருக்கு மிகப்பெரிய மேலத்தை கத்தி தொங்கிட்டு தான் இருக்குது. எப்படி பொன்முடிக்கு நடந்ததோ, எப்படி செந்தில் பாலாஜிக்கு நடந்ததோ, எப்படி இவர்களுடைய மற்ற அமைச்சர்களுக்கு எல்லாம் அதே நெருக்கடி இவருக்கும் இருக்கிறது. இவருக்கு அதை விட பெரிய நெருக்கடி இருக்கிறது. என்னுடைய கணிப்பு சரியாக இருந்தால் இன்னும் 1 மாத காலத்திற்குள்ளாக அவர் கைது செய்யப்படுவார். ஒருவேளை இது CBI வசம் போகுதுன்னா CBI கிட்ட இருந்து என்ன மாதிரியான ரியாக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும் இந்த ஊழல்ல, மெகா ஊழல்ல? இல்லை, CBI வசம் போனாலுமே CBI விசாரணை நடத்தும். அது எவ்வளோ சீக்கிரம் நடத்துமா, லேட்டாக நடத்தும், அதெல்லாம் நாம் கணிக்கவே முடியாது. ஆனால் நாம் என்ன சொல்கிறோம், ஒரு முறையான விசாரணை நடத்தணும்னு சொல்கிறோம். இப்போ ஒரு EDங்கிறது இந்தியாவிலே அங்கீகரிக்கப்பட்டு தனித்து இயங்குகிற ஒரு அமைப்பு. இந்த அமைப்பு வந்து இப்படி ஒரு குற்றச்சாட்டை ஒரு அமைச்சர் மேலே கொடுத்தாச்சு. தமிழ்நாடு அரசு இது குறித்து நடவடிக்கை எடுத்திருக்கணுமா இல்லையா? கண்டிப்பா எடுத்திருக்கணும். இன்னைக்கு வரைக்கும் வாய் திறக்கல. இன்றைக்கு அதனால தான் அவர்கள் நீதிமன்றத்தை நாடுகிறார்கள். FIR போடச்சு. முதல்ல FIR போடுங்கன்னு கேட்குறோம். புரியுதுங்களா? இது அதையும் கூட போட மாட்டேன்னா இந்த தமிழ்நாடு காவல்துறை வச்சுட்டு அப்புறம் என்ன செய்யறது? எனவே அவர்கள் இன்றைக்கு நீதிமன்றம் போயிருக்கிறார்கள். நான் நினைக்கிறேன் கட்டாயமாக FIR பதிவு செய்ய சொல்லித்தான் நீதிமன்றம் உத்தரவிடும் நினைக்கிறேன். அதிமுகவோட கழக பொதுச் செயலாளரும் ஒரு அறிக்கையை வந்து கொடுத்திருந்தாரு. இது வந்து ஊழலா இருக்கு, இந்த ஊழலை வந்து கேட்கணும் அப்படின்ற மாதிரி. அதுக்கு அதிமுக அடுத்தடுத்து என்ன நடவடிக்கைகள் எடுக்க போறாங்க? அதிமுக எடுக்கிற நடவடிக்கை இல்லைங்க. அதிமுக ஆட்சி வந்துச்சுன்னு சொன்னா கூண்டோடு இவர்கள் சிறைக்கு போவார்கள். சரிதானுங்களா? தமிழ்நாடு அரசு அன்றைக்கு உண்மையிலேயே செயல்படும். அப்படி செயல்படுகிற போது லஞ்ச ஊழல் ஒழிப்புத்துறை இருக்கிறது. அவர்கள் மூலமாகவே இவர்கள் வந்து கைது செய்யப்படுவார்கள், இவர்கள் சிறைக்கு போவார்கள், இவர்கள் மீது வழக்கு நடத்தப்பட்டு தண்டிக்கப்படுவார்கள். அதில் மாற்றுக்கருத்து இல்லை. இன்றைக்கு எங்களை பொறுத்த வரைக்கும் இதை மக்களிடம் இந்த செய்தியை எடுத்து சொல்கிறோம். எவ்வளவு பெரிய மிகப்பெரிய பல்லாயிரக்கணக்கான கோடிகளை இந்த 5 ஆண்டுகளிலே இவர்கள் சுரண்டி கொளுத்திருக்கிறார்கள். நீங்கள் ஆட்சி அமைஞ்சு 1.5 வருஷத்துக்குள்ளவே முதலமைச்சரினுடைய மகனும் மருமகனும் மட்டும் 30,000 கோடி ரூபாயை சம்பாதித்திருக்கிறார்கள். இதை எங்கே இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்காங்கன்னு நாம சொல்லலை. எதிர்கட்சிக்காரங்க யாரும் பேசல, பத்திரிகைக்காரங்க பேசல. சொன்னவர் அந்த கேபினெட்ல இருந்த அமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜன் பேசினார். அந்த ஆடியோ வெளியே வந்துச்சு. அந்த ஆடியோ இன்றைக்கு வரைக்கும் எங்கள் ஆடியோ இல்லைங்க. சாதாரண தொகையில் 30,000 கோடி நீங்கள் கற்பனை பண்ண முடியாது. 500 ரூபாய் நோட்டாக மாற்றி நீங்கள் இந்த அடுக்குனீங்கன்னா உங்களுடைய கட்டடம் இருக்குது இல்லையா, உங்கள் சேனல் கட்டடம், இந்த கட்டடத்தில் அடுக்க முடியாது. அதையே புரியுதுங்களா? ஒருத்தன் கையில் கொடுத்தீங்கன்னா 16 வயசுல என்ட்ரை கொடுத்தீங்கன்னா எண்ணி முடிக்கிறக்குள்ள செத்துருவான் அந்த தொகையை. இன்னைக்கு நினைச்சு பாருங்க, மறுபடியும் இன்றைக்கு 2.5 வருஷம் 5 வருஷம் ஆயிடுச்சு. இவர்களுக்கு அடிப்பொடிகள் அத்தனை பேரும் சேர்ந்து தமிழ்நாட்டில் அடித்திருக்கிற கொள்ளை என்பது எவ்வளவுங்கிறது யோசிச்சு பாருங்க. அதனால தான் தமிழ்நாட்டினுடைய கடன் இன்றைக்கு 10 லட்சம் கோடியை தொட்டு கொண்டிருக்கிறது. நீ செய்யற ஊழலுக்கும் நீ செய்து கொண்டிருக்கிற அராஜகங்களுக்கும் நாங்கள் எங்கள் தலைமையில் சாதாரண குடிமக்கள் நாங்கள் கடனை சுமந்து கொண்டு திரிகிறோம். ஆனால் அதனால இதையெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு மக்களும் போயிட மாட்டாங்க. இந்த இவர்களுடைய ஆட்டம் என்றைக்கும் இருக்கும் என்று நினைக்கிறவர்கள் அப்படியெல்லாம் தொடரப்போவதும் இல்லை. கட்டாயமாக இவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். அந்த தண்டனையில் இவர்கள் இருந்து தப்ப முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். பார்ப்போம். தண்டனை கொடுக்கறதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட வந்து எல்லா அமைச்சர்களும் எல்லா மந்திரிகளும் ஊழல்வாதிகளா இருக்காங்கன்னு நீங்க சொல்றீங்க. ஸோ இவங்க கிட்ட மக்கள், இவங்களோட கட்சி, இவங்களுடைய கையில தான் ஆட்சி இருக்கு, இவங்க கிட்ட மக்கள் எந்த மாதிரியான மனநிலை இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? மக்கள் மனநிலை வெறுத்து கிடக்குறாங்க. நீங்க கீழே இறங்கி கிரவுண்ட்ல இறங்கி பார்க்கலாம். எனவே இவங்க மேல மிகப்பெரிய அதிருப்தியில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது கிரவுண்ட்ல இருக்கிற எங்களுக்கு தெரியுது. ஒரு பக்கம் கூட்டணி கட்சி, இன்னொரு பக்கம் மீடியா, இந்த ரெண்டையும் வைத்துக் கொண்டுதான் திமுக விளையாடுகிறது. எந்த இடத்துல தோற்று போறார்களோ அந்த இடத்துல டைவர்ட் பண்றாங்க. இல்ல, மீடியாக்கள் சொல்லும் போது பல மீடியாக்கள் இங்க உண்மையை வந்து உரிச்சுதான் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க நிறைய விஷுவல்ஸ் பார்க்க எல்லா காலகட்டத்திலும் அப்படித்தான் இருக்குங்க. மீடியாக்கள் வந்து எல்லாத்தையும் நம்ம போய் சொல்ல முடியாது. அப்படி யாரையும் சொல்ல நான் அரசு செய்கிற தவறுகளை சுட்டிக்காட்டுவது அதிகப்படியான மீடியாக்களின் வேலையாகவும், குறைவான மீடியாக்கள் வந்து அங்க இருக்கிற அந்த ஆளுங்கட்சிக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி நிலைமை தான் வரலாறு முழுக்க நம்ம பார்த்திருக்கிறோம். இந்த காலகட்டம் மட்டும்தான் ஆளுங்கட்சிக்கு சாமரம் வீசுகிறவர்களாக பெரிய பெரிய மீடியா நிறுவனங்கள் மாறி இருப்பது, சேட்டலைட் சேனல்ஸ் மாறி நிற்பது, அச்சுத்துறையில் இருக்கிற பத்திரிகைகள் மாறி நிற்பது, அதெல்லாம் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை. அப்ப இவங்க முழுக்க சரணாகதி அடைந்து நீங்க வந்து அப்படி இருக்கிற ஒரு காலகட்டம். இது ரொம்ப மோசமான காலகட்டம். அதிலும் சில பத்திரிகையாளர்கள் வந்து உறுதியோடு நின்று போராடுகிறார்கள் என்பது இன்னும் இன்றைக்கு நவீன காலம் கொடுத்திருக்கிற சோசியல் மீடியா, அது வந்து இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் வந்து எல்லாராலும் கையாளப்படுகிற வாய்ப்பு இருக்கிற போது அதற்குள்ளே இவங்களோட மோனோபோலி இருக்கு. சரிதானுங்களா? அதையும் இவர்கள் இருந்தாலும் அதை தாண்டி
அது நடந்துட்டு தான் இருக்குது. ஆனால் நான் குறிப்பிட்டு சொல்வது மிக பெரும்பான்மையான மீடியாக்கள், நான் என் வீட்டில் என் தலையில் இடி விழுகும்போது நான் மீடியா வந்து எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள்னு சொல்லிட்டு இருக்கிற நியூஸை நம்ப மாட்டேன்ல. அந்த நிலைமை தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்துருச்சு. எனவே மக்கள் நம்பிக்கை இழக்க தொடங்கி விட்டார்கள். அதனால தான் சோஷியல் மீடியா, யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் இன்னும் இவ்வளோ வரவேற்பு பெறுது மக்கள்கிட்ட. அவங்க தைரியமாக உண்மை பேசுனாங்கன்னா மக்கள் அதை பார்க்கறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. இப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் இதே மாதிரி ஒரு குற்றச்சாட்டுக்காக போயிட்டு அவரோட பதவி இல்லை. இப்போ KN நேருக்கும் மெகா ஊழல் வந்து இப்போ ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. ஸோ KN நேருக்கு பதவி பறிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? திமுக அரசு இதை செய்வாங்களா? செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கு வருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். இப்போ செந்தில் பாலாஜி ஜெயிலுக்குள்ளேயே வச்சுட்டு அமைச்சராக தானே வச்சுருந்தாங்க. இவங்க ஒன்றும் பறிக்கலையே அமைச்சர் பதவி. சட்டப்படி இருக்க முடியாதுங்கிற நிலை வந்த பிறகு தான் வேறு வழி இல்லாமல் இன்றைக்கு வெளியே விட்டுருக்காங்க. அதுலேயும் கூட நீதிபதி கடைசியாக போனப்பன்னு சொல்லிட்டார், ஜாமீன் வேணும்னா அமைச்சர் வேண்டாம். அப்படி தான் அவர் டைரெக்டாக சொல்லினாலும் கூட அதனோட மீனிங் அதுதான். அமைச்சர் ஆணைனா ஜாமீன் இல்லை, ஓகே, ஜாமீன் வேணுமா அமைச்சர் வேணுமானா ஜாமீனே போதும் ஜாமீன்ட்டு வந்துட்டாங்க. புரியுதுதானுங்களா? அதனால் இவங்க இப்போ வெளியே இருப்பதற்காகத்தான் இவர்கள் தப்பித்து கொண்டு திரிகிறார்களே ஒழிய இவர்கள் பதவியை எல்லாம் பறிக்கவில்லை. அதே மாதிரி தான் பொன்முடி கேசும். பொன்முடிக்கு இப்போ மறுபடியும் அமைச்சர் பதவி கொடுத்துருக்காங்க. மறுபடியும் ஒரு ஊழலில் சிக்கிறார். மறுபடியும் அவர் அந்த பிரச்சனைகளில் தொடர்ந்து சிக்கி கொண்டு, ராம்சார் காடுகள் பிரச்சனை வருது இல்லைங்களா, வனத்துறை சார்ந்த பிரச்சனை வரும்போது நீங்கள் பாருங்க பொன்முடி சிக்குகிறார். அப்போ இவர்கள் இதை வந்து இது ரத்தத்திலே ஊறி போனது இவங்களுக்கு. இவங்க இந்த ஊழல் என்பது ரத்தத்திலே ஊறி போன செய்தி இவங்களுக்கு. எனவே இவர்களை திருத்தவும் முடியாது, இவர்கள் திருந்தவும் மாட்டார்கள். KN நேருவுக்கும் அந்த நிலைமை வரும் தான் நான் எதிர்பார்க்கிறேன். பணத்துக்காக மட்டுமே ஆட்கள் எடுக்கப்பட்டிருக்காங்க. இங்க வந்து திறமையான ஆட்கள் இங்க இடம்பெற்றிருப்பாங்களா? திறமையான ஆட்கள் இல்லாததுனால இனி வரக்கூடிய ஆட்சி காலங்களில் இருக்கக்கூடிய இன்ஜினியர்ஸா இருக்கட்டும், குடிநீர்ல இருக்கக்கூடிய இவங்களாம் தரமற்றவர்கள் இருக்கணும். இந்த ஆட்சி எப்படி சரியானது இருக்கும்? அடுத்த வரக்கூடிய காலகட்டங்களுக்கும் இவர்கள் பணியில் தொடர்ந்தாலும் செய்வாங்க. அதாங்க இல்லை. அப்போ நீங்கள் ஒரு பணியில் ஒருத்தரை போட்டு அதுக்கப்புறம் ஒரு ட்ரெயின் ஆகி ஒரு நல்ல திறமையான பணியாளராக கூட இருக்கலாம். அவர் ஒரு பக்கம், அவர் பணத்தை கொடுத்து வர்றவர், அவர் தண்டனைக்குரியவர். ஆனாலும் கூட அவர் ஒரு விக்டிமா நிற்பார். இதில் நீங்கள் கேஸ் முடியும் போது பணத்தை கொடுத்து வாங்கினவருக்கு வேலை போயிடும். புரியுதானுங்களா? வேலை பறிச்சிருவாங்களா? கட்டாயமாக பறிச்சு தானே ஆகணும். ஆனால் அந்த அளவுக்கு அது தீர்ப்பு வரணும் முதல்ல. அப்போ அந்த பணம் கொடுத்தவரை அவரை போய் நம்ம இனி பிளேம் பண்ணி பிரயோஜனம் இல்லை. ஆனால் அவர் அதுக்கு சட்டத்தில் அவருக்கு என்ன தண்டனையோ அதை அவர் அனுபவிச்சாகணும். அதை யாரும் தடுக்க முடியாது. ஆனாலும் கூட நான் கேட்பது என்னன்னா, இப்படி ஒவ்வொரு துறையில் இருக்கிறவனுக்கும் நீ பணம் வாங்கிட்டு போட்டு இருந்த அப்படின்னு சொன்னா யார் வந்து அந்த இடத்துக்கு வர முடியும்? இதே அரசாங்கம் தானே நீட் தேர்வை வந்து குறை சொல்லுது. நீட் தேர்வு நாங்கள் எதிர்ப்போம் மடிப்போம்லாம் சொல்லிட்டு வந்துச்சு. உண்மையில் நீட் தேர்வை எதிர்த்த எங்களை பார்த்து இவர்கள் எவ்வளவு குறைபாடுகளை சொன்னாங்க, எவ்வளவு இன்றைக்கு வரைக்கும் பொய் குற்றச்சாட்டை வச்சுட்டே இருக்கிறாங்க அதிமுக நோக்கி. நாங்கள் உண்மையிலே நீட் தேர்வை எதிர்க்கிறவர்கள். ஆனால் நீ நீட் தேர்வை எதிர்க்கிறேங்கிறவன் நீட் வந்துருச்சு அப்படின்னா திறமையான மாணவர்களுக்கும் கூட வர முடியாமல் போயிடும் என்று தானே நீ வாதிடுற. இங்கே இத்தனை கோடி வாங்கிட்டு இத்தனை லட்ச கணக்கான தொகையை வாங்கிட்டு நீ ஆட்களை போட்டுக்கிற, அங்கே தகுதியுடையவன் வந்துடுவானா? தகுதி என்பது பணம் என்பதை ஃபிக்ஸ் ஆயிடுச்சா இல்லையா? அதுதான் டிஎன்பிசியில நடக்கக்கூடிய தேர்வுகள் எதுவுமே இல்லாம அண்ணா பல்கலைக்கழகம் மூலமா நடத்தப்பட்டிருக்காங்க. அதுதான் நான் சொல்றேங்க. இவங்க பொறுத்த வரைக்கும் இந்த தேர்வு நடத்துகிற முறைகள் அதுல பிரச்சனை இல்லை, போஸ்டிங் போடுறதுலாம் பிரச்சனை. நீ அந்த தேர்வு நடத்துற வரைக்கும் யாருக்கு நீ போஸ்டிங் போட்டீங்க? போஸ்டிங்கான செய்திகள் வந்து அவங்க எக்ஸாம்ஸ் எழுதி முடிச்சதுக்கு முன்னாடியே வந்து ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடியே வந்து உங்களுக்கு வந்து வேலை கன்ஃபார்ம் அப்படின்ற ஒரு செய்தியும் இவங்களுக்கு வந்திருக்கதா அந்த ஈடியோட அறிக்கையில சொல்றாங்க. அதெல்லாமே நீ நிரூபிக்கப்படுகிற போது இவர்கள் வசமாக சிக்குவார்கள். அடுத்தடுத்து என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்து நிச்சயமா பார்க்கணுங்க. இது தமிழ்நாட்டு மக்கள் இது ரொம்ப கவனமா கவனிக்கணும் முதல்ல. ஏன்னா இது மிக சீக்கிரமா இதை டைவர்ட் பண்ணுவாங்க. அதுக்கான வேலையை அவங்க அன்னைக்கே தொடங்கிட்டாங்க. எங்க கூட இணைந்து நிறைய கருத்துக்களை பகிர்ந்தீங்க. நன்றிகள் சார். மிக்க நன்றி. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். மெரிபா பன்னீர் சோடா. ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி.